அனைவருக்கும் வணக்கம். இந்த ஃபோட்டோல இருக்காங்களே, இவங்களுடைய பேர் வந்து சரஸ்வதி. இவங்களுக்கு 38 வயசு ஆகுது. இவங்களுடைய சொந்த ஊர் விருதாச்சலம். கடந்த 16 ஆண்டுகளுக்கு முன்பு இலங்கையை சேர்ந்த கணேசமூர்த்தி என்பவரை காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. தற்போது இவங்களுக்கு 2 மகன்கள் இருக்காங்க. கணேசமூர்த்தி வந்து இலங்கை தமிழர் என்பதால் தன்னுடைய 2 மகன்களோடு கும்மிடிப்பூண்டி பகுதியில் இருக்கக்கூடிய இலங்கை அகதிகள் முகாமில் அவர் வசித்து வராரு. சரஸ்வதி மட்டுமே தனியாக கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு சென்னை கொளத்தூர் தனபால் நகர் பகுதியில் ஒரு வீடை வாடகைக்கு எடுத்து வசிட்டு வராங்க. ஒவ்வொரு வாரமும் சரஸ்வதி கும்மிடிப்பூண்டிக்கு சென்று தன்னுடைய கணவரையும் மகன்களையும் பார்த்துட்டு வருவதை வழக்கமாக வச்சுருந்துருக்காங்க. கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி கணவனான கணேசமூர்த்தி தன்னுடைய மனைவியான சரஸ்வதிக்கு ஃபோன் செஞ்சுருக்காரு. அப்போது ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப் வந்திருக்கு. ஒருவேளை வந்து சார்ஜ் இல்லாமல் சார்ஜ் போட்டிருக்கலாம், கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் திரும்ப ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிறகு நீண்ட நேரத்துக்கு பிறகு அப்பவும் ட்ரை பண்ணி பார்க்குறாரு. அப்பவும் ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப்னே வருது. இதனால் சந்தேகமடைந்த கணேசமூர்த்தி தன்னுடைய நண்பர்கள்ட்ட சொல்லிவிட்டு என்னுடைய மனைவியை போய் நான் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொளத்தூருக்கு புறப்பட்டு வந்திருக்காரு. அந்த சமயத்தில் தான் சரஸ்வதியை வீட்டுக்கு முதல் தளத்தில் வசிட்டு வரக்கூடிய முனுசாமி என்பவர் காவல் நிலையத்துக்கு ஃபோன் பண்ணி என்னுடைய வீட்டில் ஒரு பெண் வந்து வசிட்டு வந்தாங்க, இப்போ அந்த வீடு பூட்டி இருக்குது, ஆனால் அந்த வீட்டுக்குள்ளேருந்து கடுமையான துர்நாற்றம் வீசுது அப்படின்னு சொல்லி தகவல் தெரிவிச்சிருக்காரு. உடனே சம்பவ இடத்திற்கு போலீஸார் விரைந்து வந்திருக்காங்க. கதவு வந்து வெளியே பூட்டப்பட்ட நிலையில் வீட்டுக்குள்ளேருந்து துர்நாற்றம் வருது அப்படின்னு சொல்லிட்டு கதவை உடைச்சி உள்ளே போய் பார்க்கும்போது சரஸ்வதி வந்து உடல் அழுகிய நிலையில் குடல் வெளியே வந்தவாறு இறந்து கிடப்பதை பார்த்து போலீஸார் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. உடனே சரஸ்வதி உடலை மீட்டு உடற்கூறாய்வாக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு போலீஸார் அனுப்பி வச்சிருக்காங்க. இது தொடர்பாக சரஸ்வதியோட கணவருக்கும் வந்து போலீஸாருக்கு வந்து தகவல் தெரிவிச்சிருக்காங்க. சந்தேக மரணம் அப்படின்னு சொல்லி போலீஸாரும் வழக்கு பதிவு செய்து விசாரணையை துவங்கினாங்க. முதல்ல சரஸ்வதியுடைய வீட்டுக்குள்ளே போய் ஆய்வு செய்யும்போது வீட்டுக்குள்ளே மது பாட்டில்கள், சிகரெட் பாக்கெட்டுகள்லாம் இருந்திருக்கு. மேலும் சரஸ்வதியுடைய பைக்கு, அவங்க கையில் இருந்த மோதிரம், அவங்க அணிந்திருந்த தங்க நகைகள், அவங்களுடைய செல்ஃபோன் இதெல்லாமே வந்து காணாமல் போயிருந்துச்சு. இதை பார்த்த போலீஸார் ஒருவேளை வந்து யாராவது பணத்துக்காக ஆசைப்பட்டு சரஸ்வதியை கொலை செஞ்சுக்கலாமா அப்படிங்கிற கோணத்திலையும் வந்து போலீஸார் தீவிரமான விசாரணையை மேற்கொண்டாங்க. அது மட்டுமல்ல, உயிரிழந்த சரஸ்வதி வந்து கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு பாலியல் தொழிலில் ஈடுபட்டதாக விபச்சார தடுப்பு பிரிவு போலீஸாரால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க. அதன் பிறகு வந்து சில நாட்கள் பிறகு ஜாமீனில் வெளியே வந்ததும் போலீஸாருடைய விசாரணையில் தெரிய வந்திருக்கு. இந்த கொலை எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி போலீஸார் வந்து மேலும் விசாரணை தொடங்கினாங்க. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகள்லாம் கைப்பற்றி போலீஸார் ஆய்வு செய்யும்போது இரவு நேரத்தில் வந்து சரஸ்வதியோட வீட்டிலிருந்து ஒரு இளைஞர் வந்து செல்வது வந்து பதிவாகி இருந்துச்சு. உடனே அந்த இளைஞருடைய புகைப்படத்தை போலீஸார் அக்கம் பக்கத்தில் இவங்களாம் காட்டியிருக்காங்க. இது யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ தான் வந்து அக்கம் பக்கத்தில் சொல்லியிருக்காங்க, இந்த நபர் வந்து சரஸ்வதியோட சேர்ந்து அந்த வீட்டில் வாழ்ந்தவர் தான், அந்த இளைஞனும் அந்த வீட்டை தான் வசிட்டு வந்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு போலீஸார் நடத்திய விசாரணையில் தான் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாக இருக்குது. அதாவது அந்த நபர் வந்து ஒரு வடமாநில நபராம். அவர் வந்து கான்பூரை சேர்ந்த அன்சாரியா. அவர் வந்து அண்ணா நகரில் இருக்கக்கூடிய ஒரு அயன் செய்யக்கூடிய கடையில் மாதம் 25,000 சம்பளத்துக்கு வேலை செஞ்சுட்டு வந்திருக்காரு. இதுக்கிடையில் தான் அன்சாரிக்கும் சரஸ்வதிக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டிருக்கு. 2 பேருமே வாடகைக்கு வீடு எடுத்து தங்கி வந்திருக்காங்க. அன்சாரி தன்னுடைய வருமானத்தை வந்து வீட்டுக்கு அனுப்பாமல் முழுவதையுமே வந்து சரஸ்வதிக்கே வந்து செலவு செஞ்சுட்டும் வந்திருக்காரு. சரஸ்வதி வந்து தனக்கு கணவன் இருக்கான், குழந்தைகள் இருப்பான் அப்படிங்கிறத மறைத்தும் தான் ஒரு பாலியல் தொழிலாளி என்பதையும் மறைத்து அன்சாரியை நம்ப வைத்து அவருடன் வாழ்ந்து வந்திருக்காங்க. இதனால் அந்த இளைஞர், அதாவது அந்த அன்சாரி வந்து சரஸ்வதியை திருமணம் செஞ்சுக்கணும் அப்படிங்கிற முடிவில் தான் இருந்திருக்காரு. அப்போ ஒரு நாள் யதார்த்தமாக சரஸ்வதியுடைய செல்ஃபோனை பார்க்கும்போது சரஸ்வதி வந்து அவருடைய கணவரான கணேசமூர்த்தியோட நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு புகைப்படத்தை பார்த்து அன்சாரி கேட்டிருக்காரு. அப்போ அன்சாரி கிட்ட வந்து சரஸ்வதி இருக்காங்க, இது என்னுடைய அண்ணன் அப்படின்னு சொல்லி அந்த சமயத்தில் சமாளிச்சிருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு அதை பெருசாக அவர் எடுத்துக்கவும் இல்லை. அதன் பிறகு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்து சரஸ்வதி வந்து ஃபோனில் யார்கிட்டயோ பேசியிருக்காங்க. பார்த்தா யாரோ ஒரு ஆணோட வந்து பேசியிருக்காங்க. யார் அது, ஏன் இந்த ஆணோட நீ பேசுகிற அப்படின்னு சொல்லி அன்சாரி வந்து கேட்டிருக்காரு. அப்போ 2 பேருக்குள்ளேயும் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. அதன் பிறகு சரஸ்வதி வந்து அன்சாரியை சமாதானப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கோவலம் பீச்சுக்கெல்லாம் அழைச்சிட்டு போய் சுற்றி பார்த்துட்டு சமாதானமும் படுத்தியிருக்காங்க. இந்த நிலையில் தான் சம்பவத்தன்று இரவு ஒரு 7 மணி அளவில் சரஸ்வதியும் அன்சாரியும் சேர்ந்து ஒன்றாக உட்காந்து மது அருந்திருக்காங்க. 2 பேருக்குமே வந்து ஒரு ஃபுல் அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் 2 பேருமே கடுமையான மது போதையில் இருந்திருக்காங்க. அந்த சமயம் பார்த்து சரஸ்வதிக்கு வந்து ஒரு ஃபோன் வந்திருக்கு. அப்போது அந்த சமயத்தில் யாரோ ஒரு ஆண் நம்பர் வந்து பேசியிருக்காரு. அப்போ இதை பார்த்து அன்சாரி கடுப்பாயிருக்காரு. இந்த இரவு நேரத்தில் உனக்கு யார் ஃபோன் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி அன்சாரி வந்து சரஸ்வதியோட சண்டை போட்டிருக்காரு. கோவத்தில் வந்து ஆத்திரத்தில் அன்சாரி காலால் வந்து சரஸ்வதியோட வயிற்றிலே வந்து ஓங்கி எட்டி உதைச்சிருக்காரு.
அந்த சமயத்தில் ஏற்கனவே முழு மது போதையில் இருந்த சரஸ்வதி அப்படியே மயங்கி விழுந்திருக்காங்க. சரஸ்வதியை எழுப்ப அன்சாரி முயற்சி செஞ்சுருக்காரு. ஆனால் எவ்வளவோ எழுப்பியும் சரஸ்வதி எந்திக்கவே இல்லை. இதனால் அன்சாரி பதறி போயிருக்காரு. பின்பு சரஸ்வதி விழுந்துட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு உடனடியாக சரஸ்வதியுடைய நகை, ஃபோன் மற்றும் இருசக்கர வாகனம் எடுத்துக்கிட்டு உடனடியாக அன்சாரி அண்ணா நகருக்கு போயிருக்காரு. அங்கு இந்த வாகனத்தை விட்டுட்டு சென்ட்ரல் ரயில் நிலையத்துக்கு போய் அங்கே ட்ரெயின் ஏறி உடனடியாக வட மாநிலத்துக்கு உத்தரப்பிரதேசத்துக்கு எஸ்கேப் ஆகிட்டார். இதை கண்டுபிடிச்ச போலீஸார் நேரடியாக உத்தரப்பிரதேசத்துக்கு போய் அங்கே வச்சு அன்சாரியை அதிரடியாக கைது செஞ்சு அதன் பிறகு சென்னைக்கு அழைச்சிட்டு வந்திருக்காங்க. சென்னைக்கு அழைச்சிட்டு போலீஸார் விசாரணை செய்யும்போது தான் அவர் போலீஸார்கிட்ட சொல்லியிருக்காரு, சரஸ்வதி ஒரு பாலியல் தொழிலாளி என்பது கூட எனக்கு தெரியாது. நான் சரஸ்வதியை உயிருக்கு உயிராக காதலித்தேன். அவளை நான் திருமணம் செஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். என்னுடைய சம்பளம் பணம் ஃபுல்லாக அவளுக்காகவே செலவு பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி அன்சாரி வாக்குமூலம் கொடுத்துருக்காரு. அவருக்கே இந்த கொலை செஞ்ச பிறகு போலீஸாருடைய விசாரணையில் தான் சரஸ்வதி ஒரு பாலியல் தொழிலாளி அப்படிங்கிறதே தெரிஞ்சிருக்கு. இதனால் அவர் கடுமையாக இந்த விஷயத்தை கேட்டு அவர் கதறி அழுதிருக்காரு. கைதான அன்சாரியை நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தப்படக்கூடிய நடவடிக்கையில் தற்போது போலீஸார் ஈடுபட்டு வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கு. இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.